நான் அழுதுட்டேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்குப்பா. எனக்கு அம்மா இல்ல, இருந்திருக்கலாமேன்னு எனக்கு சிந்திக்க வச்சது. பெட்டரா இருந்திருக்குமே, அவ்வளவுதான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி, தினேஷ், மாறன், ஜெயமூர்த்தி, ஏழுமலை, தக்ஷா, மெலடி டோர்காஸ், மாயஸ்ரீ, அருண் உள்ளிட்ட நட்சத்திரங்களின் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம்தான் இந்த பேபி. இப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் டோனி பிரிட்டோ. ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஜெயந்த் சேதுமாதவன். முதலில் மக்களின் விமர்சனங்களை பார்ப்போம், பிறகு முழு கதையும் தெரிந்து கொள்வோம். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. இந்த படத்துல சாங்ஸ் இல்ல, மியூசிக் பத்தி பேசணும்னா அந்த காமெடி ட்ராக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பில்டப் கொடுத்துட்டாங்க. அது பில்டப் சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. அப்புறம் வந்து சென்டிமெண்ட் அதெல்லாம் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டாரு. ப்ரோ அம்மா நீங்க இதை பாத்தீங்கன்னாவே ரொம்ப 2-3 இடத்துல நீங்க கண்டிப்பா கண்கலங்க வைக்கும். அந்த அளவுக்கு நீங்க சிரிப்பீங்க. அதான் அம்மா சென்டிமெண்ட் தான், பயங்கர எமோஷனலா இருக்கு. எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அண்ணன் தம்பி நடிச்ச தினேஷ் அண்ணா அப்புறம் வந்து மாறன் அண்ணா சூப்பரா நடிச்சிட்டாங்க. நேச்சுரலா இருக்கு. முன்னைக்கு நம்ம வேற சேனல்ல பாத்துருப்போம், அம்மா கேரக்டர்ல ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பாக்குறது நல்லா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுலயே ஒரு ரியல் கேரக்டர் ஆல்ரெடி ரியல் கேரக்டர் இதுல நடிச்சிட்டாங்களா மூர்த்தி அண்ணா. அவரோட கேரக்டர் பயங்கரமா இருக்கு. எல்லாருமே பயங்கரமா நடிச்சிட்டாங்க. படத்தின் கதை என்னன்னா, அண்ணன் தம்பிகளாக வருகின்றனர் மாறனும் தினேஷும். தன்னை அவமானப்படுத்திய வீட்டில் இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் தம்பி தினேஷுடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறார் மாறன். இந்த சூழலில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அழைப்பு வர இருவரும் ஸ்டேஷன் செல்கின்றனர். அப்போது இவர்களின் அம்மாவான ஊர்வசி பேபி கொல்கத்தாவில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பதாகவும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து கொல்கத்தா சென்று அம்மாவை அழைத்து வருமாறு கூறிவிடுகிறார் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். மனரீதியாக சற்று பாதிக்கப்பட்டிருந்த தனது அம்மா ஊர்வசியை அழைத்து வர கொல்கத்தா செல்கின்றனர் தினேஷும் மாறனும். கணவர் இல்லாத ஊர்வசிக்கு மொத்தமாக 3 ஆண் மகன்களும் 2 பெண் மகள்களும் இருக்கிறார்கள். இவர்களில் மாறனும் தினேஷும் கொல்கத்தா செல்கின்றனர். அங்கு இராணுவ வீரர் ஒருவர் இவர்களுக்கு உதவி செய்கிறார். தனது அம்மாவை மீண்டும் சென்னைக்கு அழைத்து வந்தார்களா? பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்த அண்ணன் தம்பியான இருவரும் ஒன்று சேர்ந்தார்களா என்பதே படத்தின் மீதி கதை. அம்மாவை பிடிக்கிற எல்லாருக்குமே பேபியை பிடிக்கும். படம் ஃபுல்லா அழுவதான், நல்லா அழுதுனே தான், கொஞ்சம் பாதி பிடிச்சிருந்தோம். காமெடி இருக்கு, அதே மாதிரி ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கு. அம்மாவை தொலைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதுனே கடிச்சு நல்லா நடிச்சிருக்காங்க. அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது, அந்த மாதிரி தான். ஒரே இல்ல, காமெடியா இருக்கு, காமெடியா இருக்கு, சென்டிமெண்டா இருக்கு. அம்மா நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஆடியன்ஸுக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும் நான் நம்புறேன். இது படம் பார்த்தா நம்ம தப்பு பண்ணிருக்கோமே, நம்ம என்ன ஒரு 2 நிமிஷம் பேச என்ன இருப்போது அப்படின்ற போது ரொம்ப கனெக்ட் பண்ற ரொம்ப எமோஷனல் படம். கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படமா இருக்கும். வெளியில வேலை செய்றவங்க, வெளி மாவட்டத்தில் வேலை செய்றவங்க, வெளிநாட்டுல வேலை செய்றவங்க எல்லாருமே வந்து ஒரு தாக்கத்தை உண்டுபடுத்தும். ரொம்ப பெற்றோர்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தாங்கன்னா அழுவாங்க. படம் ஃபுல்லா ஃபேமிலியா வருவாங்க. நாயகன் என்பதை தாண்டி நாயகர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். 2 ஹீரோ சப்ஜெக்டாக தினேஷும் மாறனும் இக்கதையில் வாழ்ந்திருக்கிறார்கள். காமெடி நடிகராக அனைவராலும் அறியப்பட்ட மாறன் இப்படத்தில் நல்லதொரு குணச்சித்திர நடிகராக தோன்றி அசத்தியிருக்கிறார். ஆங்காங்கே சில இடங்களில் இவர் அடிக்கும் கேலண்டர்கள் படத்திற்கு நன்றாகவே ஒர்க் அவுட் ஆகியுள்ளது. ஊர்வசி மொழி தெரியாத ஊரில் மாட்டிக்கொண்ட பின் மீண்டும் தனது மகன்களை பார்த்தவுடன் வந்த பாச உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது நச் என ஸ்கோர் செய்திருக்கிறார். கொல்கத்தாவில் உதவி செய்யும் இராணுவ வீரரின் செயல்பாடுகள், எங்கே போனாலும் தமிழன் ஒருவன் எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருப்பான் என்ற எண்ணத்தை வர வைத்திருக்கிறார். தினேஷின் தங்கையாக நடித்தவர் தனது அம்மாவை பற்றி பேசும் காட்சிகளில் அழ வைத்திருக்கிறார். படத்திற்கு மிக பெரும் பலமாக வந்து நின்றது பின்னணி இசைதான். எந்த இடத்தில் என்ன வேண்டுமோ அதை அளவாக கொடுத்திருக்கிறார் இசையமைப்பாளர். ஒரு உண்மை சம்பவத்தை கண் முன்னே நிலைநிறுத்திய இயக்குனருக்கு ஆகப்பெரும் வாழ்த்துக்கள். டிஃபரன்சியேஷன் சினிமாவே பார்க்கல, ஒரு லைஃப் மாதிரி உள்ள போய்கிட்டு இருந்துச்சு. அம்மா சென்டிமெண்ட் காமெடி பயங்கரமா இருக்கு. பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் இந்த படம் பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த காலத்துல உறவுகளை நம்ம ரொம்ப இழந்து இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கான இது படம். அம்மா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப வந்து முக்கியமான ஒரு லைஃப், நம்மளோட பார்ட் ஆஃப் லைஃப், நம்மளோட லைஃப்ல. ஸோ அவங்களுக்கான இது எல்லாரும் அம்மாங்களுக்கும் இந்த படம் சமர்ப்பணம். குடும்பத்துக்கான அந்த பிரிவு, நெருக்கம் இது மட்டும்தான் அதுல இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க்
ரொம்ப எமோஷனலான ஒரு பட் இந்த கேரக்டர் வந்து நம்ம நிறைய படங்களை பார்த்தது இல்ல. ஸோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா கேரக்டர் தான். ஸோ நிறைய இடத்துல பார்த்தது இல்ல. எனக்கு இது புதுசாக தான் இருந்தது ஆக்சுவலா. அந்த பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஊர்வசி அம்மா செம்ம சூப்பரா பண்ணியிருப்பாங்க. மாறன் சூப்பரா பண்ணியிருப்பாரு. அப்புறம் அந்த இஸ்மத் பானு நல்லா பண்ணியிருக்காங்க. மெலோடி வந்து வேற லெவல் சூப்பரா அவங்களும் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கேரக்டர் கூட ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காங்க. சமுதாயம்னா இந்த அம்மா இப்போ நம்ம வந்து எல்லாருமே அவங்கவுங்க ஒய்ஃபோட அவங்க குழந்தைங்க கூட தனியாக தான் இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து பெரிய ஆள் ஆக்கி அவங்கள தனியா விட்டுறது தான் ஸ்டோரி. உண்மையில 2 இடத்துல பயங்கரமான கூசம்ஸ் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. உண்மையில நம்ம உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அம்மா அவங்க அந்த ஊர்பேச நடிப்பு பார்த்தா தாராளமா ஃபேமிலியோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெட்டு குத்து சண்டை இல்லாம ஒரு நீட்டா வீட்டுக்கு வந்தோமா, தேட்டர்ல வந்தோமா, ஒரு படம் பார்த்தோமா, ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு மனசுக்கு நிதானம் ஏற்படுத்துற மாதிரி ஒரு ரொம்ப நல்ல அருமையான படம்.